கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, இதில் ஒன்றை தொடச் சொன்னவுடன் என் குழந்தை உனக்கு பிடித்ததை தொட்டு விட்டாயல்லவா? என் தங்கமே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி இந்த பதிவில் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என் குழந்தை, நீ என்ன நினைக்கிறாய்? நம்மை பற்றி நமக்கே தெரியாத விஷயமா என்று ஒன்று இருக்கிறதா? என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய். என் தங்கமே, இருந்தாலும் உனக்கு ஒரு சிறு சந்தேகம். நம் அப்பன் ஏதோ நம்மை பற்றி சொல்ல வந்திருக்கிறார் போல, அதனால் நம் அப்பன் வாக்கினம் நாம் கேட்டு விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என் குழந்தை, இங்கே வந்து இருக்கிறாய். என் தங்கமே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் ஒன்று உன் அப்பனுக்கு நன்றாக தெரிந்தது. இன்று அல்ல, நீ பிறக்கும் பொழுதே அது எனக்கு தெரியும். எது உன் வாழ்க்கை? நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய்? உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பது எனக்கு நன்கு அறிந்த விஷயமல்லவா? என் தங்கமே, என்றும் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது உனக்கே தெரியாத ரகசியமாக உனக்குள் மறைந்து கிடக்கிறது. அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். வந்துவிட்டதா? அதனால்தான் அப்பன் வந்திருக்கிறேன். இப்பொழுது இதை தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தோற்று போய்விடுவாய் என்ற பயம் உனக்குள் வந்ததோ இல்லையோ, உன் அப்பன் எனக்கு வந்து எதை பார்த்தாலும் பயம் என்கின்ற மனநிலையில் தான் எடுத்து கொண்டிருக்கிறாய். செயல் பல உணவுக்குள் இருக்கிறது. பயம் உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. உனக்கு அனைத்து விஷயங்களும் தெரிந்தும் அதை நீ செய்ய முடியாமல் உன் பயத்தால் நீ தடுமாறி கொண்டிருக்கிறாய். தங்கமே, உனக்குள் இருக்கின்ற பயம் உன்னை எந்த விஷயத்தையும் செய்ய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது. எண்ணம் எல்லாமே எதிர்மறையாக சிந்திப்பதனால் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தினால் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருப்பதனால் உனக்கு எதையும் எதிர்கொள்கின்ற சக்தி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, மனதுக்குள் எந்த நேரமும் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை பற்றியே சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். தொடங்கும் பொழுது நல்லபடியாகத்தான் தொடங்குகிறாய். வெற்றியை தொட்டு விடுவோம் என்றுதான் நினைத்து தொடங்கினாய். ஆனால் திகில் ஏற்பட உடனே ஏன் நீ மொத்தமாக சறுக்கி விழுந்தது போன்று ஒரு உணர்வினை உணர்ந்தாய். எல்லா விஷயத்தையும் தொடுவது என்பது அத்தனை எளிதானது கிடையாது என்பதை நீ இன்னும் உணர மறுத்து நிற்கின்றாய். எல்லாவற்றிற்கும் ஒரே ரகசியத்தை நீ உணர்ந்து விட்டால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வெளியில் வந்து விடுவாய். அது உனக்குள்ளேயே மறந்து கிடக்கிறது. அது இருப்பது தெரியாமல் தான் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறாய். அந்த ரகசியம் என்ன என்பது உன் அப்பன் நிலை சொல்லி விடுகிறேன். நன்றாக புரிந்துகொள். நமக்கு இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று நீ வியந்து பார்க்கின்ற அளவிற்கு அந்த ரகசியம் இருக்கப் போகிறது. என் குழந்தை, நீ பிறக்கும் பொழுதே உனக்கென்று எழுதி வைத்த விதியினை உன் அப்பன் நான் சொல்கிறேன் கேள். உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு முதலில் பயம் காட்டும். ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்துவிட்டு நீ வெற்றியை தொடுவாய். எது முதலாவது விஷயம், எது இரண்டாவது விஷயம்? இது வெற்றியினை தொடுவதற்கு உனக்குள்ளே எல்லா திறமைகளும் ஒளிந்து கிடைக்கிறது. யாருடைய உதவியினம் நீ ஒருபோதும் கேட்க மாட்டாய். யார் உனக்கு உதவி செய்ய முன் வந்தாலும் அதை நீ விருப்பப்பட மாட்டாய். இப்பொழுது இருக்கின்ற மனநிலைக்கு உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இருக்கப் போவது கிடைக்காது. ஏனென்றால் உதவியை கேட்டு கேட்டு தேய்ந்து போயிருக்கின்றாய். சோர்ந்து போயும் நேரக்கூட யாரும் உனக்கு கை கொடுக்காமல் முன்வரவில்லை. அப்பொழுது என் தங்கமே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வெற்றியடையப் போகிறாய். இனிமேல் யாருடைய உதவிக்கும் உனக்கு தேவைப்பட போவதில்லை.
நீயே அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து கொண்டு ஆரம்பித்து விட்டாய். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இனிமேல் அத்தனை மிகுந்ததாக இருக்கும். என் தங்கமே, நீ அப்பன் சொல்வதை உண்மையாக இருக்குமா என்று சிந்திப்பாயானால் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவரையே, உன் அருகில் இருப்பவரையே, உன்னுடைய ஊரில் இருப்பவரையே சற்று நினைத்துப்பார். எத்தனையோ பேர் அவர்களின் வாழ்ந்து காலத்தில் கஷ்டங்களை அனுபவித்து எதற்குமே உதவாதது போல திரிந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை சற்று நீ சிந்தித்து பார். யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டார்கள், இப்படியே தான் இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையை தொட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த திறமைதான் காரணம். திறமை வேறு எதையும் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களின் முக அழகையே, அவர்களின் உடல் வலுவையே திறமை எடுத்துக்கொள்ள சொல்ல முடியாது. எல்லாம் அவர்களுடைய மன அறிவும் சார்ந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்பிக்கைதான் முதல் ஆச்சாரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு எவன் உடைய உதவி செய்ய பொறாமல் நிச்சயம் வெற்றியை தொட்டுவிடலாம் என்று நினைக்கிறானோ அவன்தான் நிச்சயமாக வெற்றியை தொட முடியும். இந்த திறமை உனக்குள் இருக்கிறது என்பதை உன் அப்பன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைத்ததை அடையப் போகிறாய். வெகு தொலைவில் இல்லை, நீ அடைந்த நேரம் உனக்கே வந்துவிட்டது. நீ ஆசைப்பட்ட இலக்கை அடைய வேண்டிய நேரம் மிக நெருங்கி வந்துவிட்டது. உனக்கு தெரியாமல் உனக்குள் இருக்கின்ற ரகசியம் இதுதான். உன்னுடைய திறமை உனக்குள்ளேயே புதைத்து கிடக்கின்றது. அந்த திறமை வெளிக்கொண்டு வந்து விட்டால் என் பிள்ளை நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நீயே விரட்டி அடித்து விடுவாய். பயம் என்றால் என்னவென்று கேட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல திருப்பங்கள் உன் முருகன் நான் உனக்கே ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன். என் தங்கமே, பிடித்தவர்களிடத்தில் வார்த்தைகளை விட செயல்கள் உணர்த்தி விடுங்கள் அவர்கள் மனதில் நீ எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய் என்று. ஏனென்றால் யார் எப்பொழுது எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்கள் மனதை பொறுத்து தானே உனக்கு தெரிய வரும். எல்லோரும் வெளியே எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம். ஆனால் ஆழ் மனதில் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா, அது என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அப்பொழுது நீ அதை புரிந்து கொள்ளாமல் என் குழந்தை நேர்மையாக இருப்பது என்பது சவாலான விஷயம். அதிலும் வறுமையாக இருக்கும் பொழுது அதில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது சவாலுக்கே சவால் கிடைப்பது போன்றது. அது ஒரு சாதனை. நீ நேர்மையை கடைபிடித்தால் உன்னை இந்த முருகன் கைப்பிடிப்பான் என்பது நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, நீ இந்த ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். இது உனக்குள் இருக்கின்ற திறமை வெளிக்கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கும். என் குழந்தையே, நண்பர்கள் முன்னிலையில் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற நண்பர்களை முன்னிலையில் உன்னுடைய உண்மையான அன்பினை காட்டு. உனக்கு முன்னால் ஒரு முதிர்வாக இருக்கிறது அல்லது உன் வட்டவர் இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு உன்னுடைய பணிவிடைகளை கண்டு எதிரெதிரில் நிற்கின்றார் என்றால் அவனுக்கு உன்னுடைய துணிவினை நீ வெளிக்காட்ட வேண்டும். எவன் ஒருவன் உன்னை எதிர்க்கின்றானோ அவனை நீ எதிர்த்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் உன்னிட அன்பை காட்டி கொண்டிருக்கிறானோ அவன் மீது நீ பதிலுக்கு பதிலாக அன்பினை நீ காட்ட வேண்டும். நீ எத்தனையோ துணிந்தவன் என்பதை அவனுக்கு நீ புரிய வைக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு துரோகி உன் முன்னால் நிற்கிறான் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவன் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை. என் தங்கமே, நீ வாழ்ந்து காட்டுவதற்கு பிறக்க குழந்தை ஒருபோதும் தேய்ந்து ஓர் அருகில் ஓய்ந்து கிடப்பதற்கு பிறந்த குழந்தை கிடையாது என்பதை முதலில் நீ உன் மனதுக்குள் ஆணித்தரமாக பதிவு வைத்துக்கொள். இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் என்னவெல்லாம் சொல்லித்தரப்போகிறது? உன்னுடைய திறமைக்கு கிடைக்கப் போகிற மிகப்பெரிய பரிசு மட்டும்தான் இருக்கப் போகிறது.
உனக்குள் மறைந்து கிடக்கின்ற உன்னுடைய அந்த ஒப்பில்லாத திறமைகளை எல்லாம் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். உனக்கு தெரியாது, முன்னால் முடியாது என்று ஒருபோதும் இனி உன்னால் சொல்லிவிட முடியாது. எப்பொழுதும் என் குழந்தை எல்லா விஷயங்களையும் தெரிந்துவிட்டு அல்லவா இனிமேல் என் பிள்ளை ஒரு நாளும் இது போன்ற வார்த்தைகளை சொல்லிவிட மாட்டான் என்று உன் கந்தன் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றாய். என்னுடைய அன்பு பிள்ளை வாழ்க்கையில் உனக்கான எல்லா உண்மைகளையும் கொண்டு வந்து சேர்ப்பான். உன் தந்தை என்றைக்கும் நம்பிக்கையோடு காத்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? நம்பிக்கையோடு ஒருபோதும் கைவிட்டு விடாதே. நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டே இரு, அடைந்து விடுவாய். உனக்கு எப்பொழுதும் இந்த முருகப்பெருமான் ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். இதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. எல்லாம் எப்பொழுதும் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ அதற்கு இந்த முருகனுடைய நம்பிக்கையை எப்பொழுதும் நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரை முழுமையாக நம்பிக்கொண்டு இருப்பவர் எப்பொழுதும் தோற்பதே கிடையாது. எப்பொழுதும் முருகனின் ஆசீர்வாதங்கள் உன்னுடனே இருக்கும்.